AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். பேசலாம். ஸ்டாலின், அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளோட தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் அதிகாரி தரப்பிலிருந்து கட்சிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கு? ஆனந்தி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் தேசிய கட்சி, மாநில கட்சி என 10 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, தேமுதிக, பகுஜன் சமாஜ் என 10 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாகத்தான் ஆலோசிக்கப்படுகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதனை பின்பற்றி நடக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படும். அதே போல இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை இந்த வேட்புமனு தாக்கலுடைய இறுதி நாள் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த அந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்கள் உள்ளிட்டவைகள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படும். அது தொடர்பாகவும் விவாதிக்கப்படும். ஏன்னா போலி வாக்காளர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பாங்க. அவங்கள எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் அரசியல் கட்சிகளால முன்வைக்கப்படும், கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். அதே போல பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இந்த மக்களவை தேர்தலுக்காக அமைக்கப்பட்டன. அதில் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள்ல கூடுதல் கண்காணிப்புகள் கொடுக்கப்படணும். மிக முக்கியமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இந்த பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள்ல பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வரும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, தேர்தல் நடத்தை விதிகளை மீறி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதே போல தனி மனித தாக்குதல், இந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் தனி மனித தாக்குதலில் அரசியல் கட்சியினர் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். ஒரு சில கோரிக்கைகள் அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சுமார் 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.